புதுசாயிச்சு, எல்லாம் புதிதாயின. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்கல, சகலவற்றையும் புதிதாக்குகிற தேவன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்லுது இல்லையா, ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவர். அவர் தமக்குள் வாழ்கிற தன் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புது கிருபையால் நிரப்புகிறார். ஐயா, புது செயலால் நிரப்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டங்களும் புதிதாயிருக்கும். பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போச்சு. பாவம், சாபம், வியாதி, பலவீனம் எல்லாம் ஒளிஞ்சு போச்சு. எல்லாம் புதிதாயிற்று. வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டங்களை ஆண்டவர் புதிதாக்கி தருவார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? பெரிதாக்கி தருவார், மகிமையாக்கி தருவார், ஆச்சரியமாய் அற்புதமாய் மாற்றி தருவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில் ஐயா யார் இதை செய்ய முடியும்? கர்த்தரால செய்ய முடியுங்க. ஆண்டவராகிய கர்த்தர் வேத புஸ்தகத்தில் அவரை துதித்து ஜெபித்து பாடி ஆராதித்து ஆராதனையில் பிரியனாயிருந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் 38ஆம் சங்கீதத்தில் தன் சரீரமெல்லாம் செத்து போச்சுங்க. அவ்வளவு வியாதி, அவ்வளவு வேதனை, மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தாங்க. அவ்வளவு பலவீனங்களை, கஷ்டங்களை, சத்துருக்கள் ஒரு பக்கம், மனுஷனுடைய கிரியைகளால் வந்த மகாபயங்கரங்களும் பொல்லாத அம்புகளும் ஏராளம் எனக்கு எதிராய் உண்டாயிருந்தது. அது வேற சரீரம் முழுவதும் சிரசிலிருந்து பாத வரைக்கும் புண்களால் அழுகி நாற்றம் எடுத்து, ஐயா என் சரீரத்தில் இருந்த பலவீனத்தை சொல்லி மிகையாகாது, அவ்வளவு பலவீனங்கள். ஆனால் 70ஆம் சங்கீதத்தில் வரும்போது பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை புதுமை போல் மாற்றினார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நம்ம வாழ்க்கையை புதிதாக்குகிறவர் நம்முடைய கர்த்தராகிய தெய்வம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வு ஒருவேளை பாவ வாழ்க்கையா இருக்கலாம், அசுத்தனியாய அக்கிரமங்களில் நம்முடைய வாழ்க்கை உழன்று போயிருக்கலாம், சிக்கி தவிக்கலாம். கர்த்தர் சொல்றார், இவை எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க முடியும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே சவுல் என்ற ஒரு வாலிபனை, கிறிஸ்துவை நேசியாத ஒரு மனுஷனை ஆண்டவர் புதிதாக்கி பவுல் என்ற இடத்துல, ஐயா நிருபங்களை எழுதி சேர்க்கிற இடத்துல, இயேசுவை சிநேகிக்கிற இடத்துல, சிலுவைக்காக தன்னை அர்ப்பணிக்கிற இடத்துல, இயேசுவுக்காக மரணமோ ஜீவனோ வாழ்வோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்கிற ஒரு புதிய வாழ்வுக்குள்ளாக கர்த்தரால கொண்டு வர முடியும்னு சொன்னார். நிச்சயமாகவே கர்த்தரை நம்பி வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை பற்றிய நம்பிக்கை நமக்குள் இருக்குமானால் பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயிடும், எல்லாம் புதுசா மாறிடும்.